Hello friends, welcome to Supreme Status. இது பாலிட்டியோட செகண்ட் லெக்சர் அண்ட் ஃபர்ஸ்ட் லெக்சர்ல நம்ம பாலிட்டியோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். அண்ட் இன்ட்ரோடக்ஷன்ல பாலிட்டினா என்ன, கான்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்ற டிஃப்ரென்சஸ்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த லெக்சர்ல நம்ம பார்ட்ஸ் அண்ட் ஸ்கெடியூல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலிட்டியை நம்ம தரோடாக தெளிவாக படிக்கணும் அப்படின்னா, பாலிட்டி நம்ம போன லெக்சர்ல சொன்ன மாதிரி பாலிட்டி இஸ் நத்திங் பட் கான்ஸ்டியூஷனை தான் ரீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு புக்கை எடுத்து அதை படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த புக்ல இருக்கிற சாப்டர்ஸ்லாம் நம்ம ரீட் பண்ணுவோம் இல்லையா, என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்ட்ஸ் அண்ட் ஸ்கெடியூல்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன்ற புக்கை படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்ட்ஸ்னா என்ன, ஸ்கெடியூல்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்ட்ஸை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் படிச்சு முடிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்கெடியூல்ஸ் வந்து எலாபரேட்டாக பார்க்கலாம். அண்ட் மோரோவர் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்ட்ஸை மனப்பாடம் பண்ணுவோம், அப்படியே மக்கப் பண்ணி ஓகே ஃபர்ஸ்ட்ல இது செகண்ட்ல இதுன்னு படிச்சிருக்கோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட இந்த வீடியோவில் பார்ட்ஸை எப்படி நம்ம கான்செப்சுவலாக படிக்கிறது அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த இதுலையும் மறக்கவே மறக்காது. ஸோ இதை நம்ம இன்னைக்கு மக்கப் பண்ணி படிக்காம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிக்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் ஸ்டார்ட் லெக்சர் நவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கான்ஸ்டியூஷன்ற புக் எடுத்தோம்னா அதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரியாம்பிள் இருக்கு, இதில் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல்ஸ் இருக்கு, ஸ்கெடியூல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன, ப்ரியாம்பிள்னா என்ன, பார்ட்ஸ்னா என்ன, ஆர்டிகல்ஸ் ஸ்கெடியூல்ஸ்னா என்னன்றதை பார்க்கலாம். ப்ரியாம்பிள்னா நம்ம ப்ரிஃபேஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு புக் எடுக்கிறோம்னா அதில் ஆத்தர் நோட்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த புக்கு எதுக்காக எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதுதான் நம்மளோட ப்ரியாம்பிள். ஓகேயா, இப்போ கான்ஸ்டியூஷன் எதுக்காக, அதோட பர்பஸ் என்னன்றதை சொல்றது தான் ப்ரியாம்பிள். ஸோ ப்ரியாம்பிள் ஸ்பெல்ஸ் அவுட் த பர்பஸ் பிஹைண்ட் த கான்ஸ்டியூஷன். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு புக்கை எடுத்துக்கிறோம்னா அதுல நம்மளுக்கு யூனிட்ஸ் சாப்டர்ஸ்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் எடுத்தோம்னா அதை சாப்டர்ஸ்க்கு பதிலாக பார்ட்ஸ்ன்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே கான்ஸ்டியூஷன் டேர்ம்ல வந்து நம்ம இதை பார்ட்ஸ்ன்னு சொல்றோம் சாப்டர்ஸ்க்கு பதிலாக. ஸோ இதுதான் கண்டெக்ஸ்ட் ஆஃப் த புக். அதாவது புக்ல சொல்லப்படுற அந்த சாப்டர்ஸ்ல இருக்கிற லெசன்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த புக்கோட கண்டென்ட்ஸை தான் நம்ம வந்து பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ்னா இப்போ ஒரு மேத்ஸ் புக் எடுக்கிறோம்னு வைங்களேன், அதில் 1.1, 1.2, 1.3 அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டருக்குள்ள இந்த மாதிரி சப்டிவிஷனாக இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் தான் வந்து சப்டாபிக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஒரு புக்கில். இங்கே கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன்ன்ற புக்கில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸை பற்றி கொடுத்துருக்கிறது எல்லாமே ஆர்டிகல்ஸாக நம்ம படிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கெடியூல்ஸு. இப்போ ஒரு புக் எடுத்துக்கிறோம்னா அதை படிக்கும்போது ஒரு ஆஸ்ட்ரிக்கோ இல்லை ஸ்டாரோ போட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, கீழே வந்து ஃபுட் நோட் மாதிரிலாம். இப்போ இங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டை பற்றின ஃபர்தரான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரெஃபரன்ஸை பாருங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே ஸ்கெடியூல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து லிஸ்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த லிஸ்ட்டு அங்கேயே நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக அதை வந்து ஸ்கெடியூல்ஸாக பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபர்தரான ரெஃபரன்ஸ். இப்போ கான்ஸ்டியூஷனில் ஜஸ்ட் 28 ஸ்டேட்ஸ் 9 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு மட்டும் எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த லிஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன இருக்கு, என்னென்ன ஸ்டேட் இருக்கு, என்னென்ன யூனியன் டெரிட்டரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஸ்கெடியூல்ஸை ரெஃபர் பண்ணால் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கறது தான் நம்ம வந்து ஸ்கெடியூல்ஸ். ஸோ இப்போ பார்ட்ஸ்னா என்ன, ஆர்டிகல்ஸ்னா என்ன, ஸ்கெடியூல்ஸ்னா என்ன அண்ட் ப்ரியாம்பிள்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணோம்னா கான்ஸ்டியூஷனையும் லாவையும் இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறோம்னு வைங்களேன். ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ஆர்டிகல்ஸும் செக்ஷன்ஸ்க்கும், அதுக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கேன். இப்போ கான்ஸ்டியூஷனில் நம்ம வந்து ஃபர்தராக சாப்டர்ஸ் வந்து எப்படி டிவைட் ஆகுதுன்னா பார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் அதில் இருக்கிற ஒரு ப்ரொவிஷன்ஸை தான் நம்ம ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் இதே வந்து ஆர்டினரி லா, அதாவது லைக் வந்து ஐபிசி செக்ஷன் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி லாவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா இந்த ஆக்ட்லயுமே உங்களுக்கு என்னென்ன இருக்கும்னா அதோட ப்ரியாம்பிள், அதாவது இந்த ஆக்ட் எதுக்காக அப்படின்றது இருக்கும். அண்ட் அதுக்குள்ள ஃபர்தரா சாப்டர்ஸா பிரிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த சாப்டர்ஸ்க்கு கீழே இங்க ஆர்டிகல்ஸ் நம்ம கொடுத்துருப்போம்ல, இது செக்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் வேணுன்றதுக்காக தான் இது ஆர்டிகல்ஸ் இது செக்ஷன்ஸ்னு வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு டிஃப்ரென்சியேஷனுக்காக இங்க வச்சிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது ஆர்டிகல்ஸ்னா என்ன செக்ஷன்ஸ்னா என்னன்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் போகலாம்.
நம்ம பார்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். பார்ட்ஸ்னா வேற ஒண்ணுமே இல்ல, சாப்டர்ஸ் வித்தின் கான்ஸ்டிடியூஷன். அதுதான் நம்ம வந்து சாப்டர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 22 நம்பர்டு பார்ட் இருக்கு. அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட் பண்ணும்போது நம்ம கிட்ட 22 நம்பர்டு பார்ட். இந்த வேர்டு நல்லா நோட் பண்ணுங்க, நம்பர்டு பார்ட்ஸ்ன்னு சொல்றேன். ஏன்றதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எனாக்ட் பண்ணும்போது நம்ம கிட்ட 22 பார்ட்ஸ் தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நிறைய ப்ரொவிஷன்ஸ் உள்ள ஆட் பண்ணி நம்ம சில பார்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணோம். அதாவது சாப்டர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அதனால இப்போ கரண்டா நம்ம கிட்ட வந்து 25 நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் அதாவது இப்போ பிசிக்கலா கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணீங்கன்னா மொத்தம் 25 பார்ட்ஸ் இருக்கும். ஆனா நீங்க கான்ஸ்டிடியூஷன் எடுத்து பார்க்கும்போது கடைசியா இருக்கிற நம்பர் பார்ட்ஸோட நம்பர் பார்த்தீங்கன்னா 22 தான் இருக்கும். இதுதான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட் பண்ணும்போது அதை நம்ம நிறைய டிஸ்கஷன்ஸ் அண்ட் டெலிபரேஷன்ஸோட எனாக்ட் பண்ணி ஓட் பண்ணிருக்கோம். ஸோ அதை எனாக்ட் பண்ணும்போது நம்ம கிட்ட எவ்வளோ 22 தான் இருந்திருக்கு. ஸோ அதை அப்படியே ரீடைன் பண்ணிக்கணுன்றதுக்காக நம்ம வந்து 22 நம்பர்டு பார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பிசிக்கலா கவுண்ட் பண்ணும்போது 25 இருக்கு. ஓகேயா? ஸோ நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல 23rd பார்ட்னு ஒன்று ஆட் பண்ண முடியாது. அப்புறம் 23rd ஆட் பண்ண முடியாதுன்னா எப்படி நம்ம 25 நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கோம், நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்றதெல்லாம் எப்படி பண்றோம்னா 4 இருக்குன்னா 4Aன்னு சொல்லி ஆட் பண்ணி இது நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா வந்து வச்சிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி 9A 9B இந்த மாதிரிலாமும் எக்ஸஸா ஆட் பண்ணும்போது ஸோ டோட்டலா கவுண்ட் பண்ணா நம்மளுக்கு 25 இருக்கும். ஆனா எத்தனை பார்ட்ஸ்ன்னு கேட்டா நம்ம 22 நம்பர்டு பார்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்ட்ஸ் சொன்னோன்னா நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்ட்ஸை வந்து ஒரு சீக்வன்ஸாக சொல்லித்தரேன். ஸோ இந்த சீக்வன்ஸில் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகே, நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இப்போ நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் நம்ம தான் எழுத போறோம்னு வச்சுக்கோங்க. இந்த புக்கை எழுத போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கான ரஃப் ஒர்க்லாம் பண்ணுவோம்ல, இந்த புக்ல என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் யோசிப்போம்ல. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு புக் எழுதுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கணும், அதுவும் இந்த புக் வந்து ஃபண்டமெண்டல் லா. ஓகேயா? நம்ம நேஷனுக்கு இதுதான் ஃபண்டமெண்டல் லா. ஸோ அப்போ இது வந்து ஆப்வியஸா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கணும், இந்த லா வந்து யாருக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ண போறோம், எந்த எந்த ஏரியால இது அப்ளிகபிள் ஆக போகுது அப்படின்றத நம்ம யோசிப்போம்ல. ஸோ என்னோட எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஏரியான்னு கேட்பாங்கல்ல. எந்த ஏரியான்னு அவங்க ஏன் கேட்குறாங்க, ஏன்னா அது அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள வருதா அப்படின்றத நீங்க செக் பண்ணிப்பாங்க. ஸோ பர்டிகுலர் ஏரியாவுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் இந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் அப்படின்றது இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கான்ஸ்டிடியூஷனுக்குன்னு ஒரு ஏரியா ஆஃப் அப்ளிகபிள் இருக்கும். ஸோ அது என்னன்றதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷன் நம்ம எழுத போறது இந்த புக்கு யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம், யாருக்கெல்லாம் இது வந்து இந்த புக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண போறோம். ஸோ அதுதான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துக்கெல்லாம் இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்ளிகபிள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்ல சிட்டிசன்ஷிப், அதாவது யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள், யாரெல்லாம் இந்தியான்ற நாட்டோட மக்கள் அப்படின்றதெல்லாம் வந்து செகண்ட் இதுக்குள்ளார நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பேஸ்ட் அப்பான் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இந்த கான்ஸ்டிடியூஷன் எங்க யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்றத சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் 2 பார்ட். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற 3 பார்ட்டி எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா அடுத்த 3மே வந்து philosophy of the constitution நம்ம குரூப் பண்ணலாம். அதாவது இப்போ கான்ஸ்டிடியூஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எங்க அப்ளிகபிள் அப்படின்றத பார்த்துட்டோம், யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த கான்ஸ்டிடியூஷன் வழியா என்ன சொல்ல போறோம்னா நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக சில எலமெண்ட்ஸ்லாம் நமக்கு வேணும். அதாவது சாவரின், சோஷியலிஸ்ட், டெமோக்ராட்டிக்லாம் சொல்றோம்ல, இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்றதுக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்மளுக்கு வேணும். கவர்மெண்ட்டை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அண்ட் கவர்மெண்ட்டை வந்து வெல்ஃபேரை நோக்கி ஒர்க் பண்ண சொல்றதுக்காக தான் இங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதெல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்த பார்ட்ஸா வச்சிருக்காங்க. ஸோ பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பி அண்ட் பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு வச்சிருக்காங்க. இங்க நம்ம ஆர்டிகல் நம்பர் இப்போதைக்கு நான் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க அப்புறம் பின்னாடி மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து ஞாபகப்படுத்தும் போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இப்போ நம்ம வந்து பார்ட்ஸ் தான் பார்க்குறோன்றதுனால லெட்ஸ் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் இட். ஸோ ஃபார் இப்போ நம்ம வந்து என்னென்ன படிச்சிருக்கோம்னா பார்ட் 1, 2, 3, 4 அண்ட் 4A படிச்சிருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாம். இது வந்து யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ், இது வந்து சிட்டிசன்ஷிப் பத்தி, அண்ட் இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தரா பார்க்கலாம்.
ஸோ நமக்கு கான்ஸ்டியூஷன்ல நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை பத்தி பேசியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்ல வந்து சென்டர் இருக்கணுமா, ஸ்டேட் இருக்கணுமா, அண்ட் அதுக்கு கீழே ஏதாவது வந்து பாடிஸ் ஒர்க் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் தேர்ட் குரூப்பிங். அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் 5ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனியன் கவர்மெண்ட், நம்ம சென்டர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பார்ட் 5 வந்து சென்டர் பத்தினது இருக்கு. பார்ட் 6 வந்து ஸ்டேட் பத்தினது இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்மளுக்கு யூனியன் டெரிட்டரிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது வந்து நெக்ஸ்ட். அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் தாண்டி நம்மளுக்கு பஞ்சாயத், முனிசிபாலிட்டிஸ் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்தது கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்தது கோஆபரேட்டிவ்ஸ் பத்தியும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கோஆபரேட்டிவ்ஸ் தாண்டி அடுத்தது ஸ்கெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் நம்மளுக்கு அப்படியே சீக்வன்ஸா அடுக்கடுக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நம்பரிங் அப்படியே பண்ணிட்டு வரலாமா? பார்ட் 5 வந்து யூனியன் கவர்மெண்ட், பார்ட் 6 ஸ்டேட் கவர்மெண்ட், அண்ட் நடுவில் பார்ட் 7 வந்து இருக்காது. பார்ட் 7 வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க. அதாவது இது வேணாம்னு சொல்லி இந்த பார்ட்டை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை பற்றினதாக இருந்தது. இப்போ தான் நம்மளுக்கு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இல்லாமல் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸாக பிரிச்சுட்டதுனால ஸோ இந்த செக்ஷன் வந்து நம்மளுக்கு அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் 8 வந்து யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ், பார்ட் 9 பஞ்சாயத்து இருந்தது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல முனிசிபாலிட்டிஸ் கோஆபரேட்டிவ்ஸும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கன்வீனியன்ஸ்க்காக முனிசிபாலிட்டிஸ் கோஆபரேட்டிவ்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிப்போம். ஸோ அதனால தான் இங்கே வந்து ஏபி அப்படின்றத செக்ஷனை ஆட் பண்ணி நம்ம 9A 9Bன்னு சொல்லி இதை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஸ்கெட்யூல் ஏரியாஸ் வந்து 10th பார்ட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். சோஃபார் வந்து ஒரு 10 பார்ட்ஸ் கிட்ட நம்ம படிச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது போகலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்தோம்ல, சென்டர் இருக்கு, ஸ்டேட் இருக்கு, எல்லாமே படிச்சிருக்கோம். ஸோ இந்த சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்றதையும் நம்ம கான்ஸ்டியூஷன் தெளிவாக கொடுக்கணும்ல, அதுக்காக தான் அடுத்தது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 11, 12, 13. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 11th பார்ட்ல சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் அது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கீழே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் வரும். அண்ட் வந்து ஜிஎஸ்டி இதெல்லாமே இது கீழே தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 13th பார்ட்டு, அதாவது ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ். இப்போ ஸோ இது கீழே தான் நம்மளுக்கு இன்டர் ஸ்டேட் ட்ரேடு அண்ட் இன்ட்ரா ஸ்டேட் ட்ரேடு இது எல்லாமே இது கீழே வரும். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் பார்ட்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். இப்போ சோஃபார் எவ்வளோ பார்த்துருந்தோம், 13th வரைக்கும் பார்த்துருந்தோம்ல. ஸோ இங்கே வந்து 14, 14A, 15, 16, 17 இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 14 பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அண்டர் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். அதாவது இது கீழே தான் நம்மளுக்கு யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதெல்லாமே வரும். அண்ட் இதுக்கு அடுத்தது 14A வந்து ட்ரைபியூனல்ஸ். இதுவுமே நம்மளுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணும்போது இல்லை, எக்ஸ்ட்ரா நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரைபியூனல்ஸ் கிடையாது தான் உங்களுக்கு வந்து நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் இந்த மாதிரி குவாசி ஜுடிஷியல் பாடிஸ்லாம் வரும். அண்ட் இவங்களுக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லிமிடெட் பவர் அண்ட் இவங்களுக்குன்னு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். அண்ட் அந்த ஏரியாக்குள்ளார தான் இவங்களால ஒர்க் பண்ண முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து போய் சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ்லாம் பார்க்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கடியில் வர ட்ரைபியூனல்ஸ்லாம் ஒரு லிமிட்டடான பர்டிகுலர் சப்ஜெக்ட், அதாவது என்விரான்மெண்ட் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான ஒரு சப்ஜெக்டோட பர்பஸோட இதை மேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ், அதாவது எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் வந்து 15th பார்ட்டாக வருது. அண்ட் அதுக்கு அடுத்தது ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு சர்டன் கிளாஸஸ். அதாவது இது கீழே தான் நம்மளுக்கு பிசி, எஸ்சி, எஸ்டி இதுக்கான ஆஃபீஸர்ஸ் லைக் என்சிடிசி, NCST, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இதெல்லாமே வரும். அண்ட் நெக்ஸ்ட் 17th பார்ட் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றினது. அண்ட் இதுக்கு கீழே தான் ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவர்லாம் இதுக்கடியில் தான் வருவாங்க. ஸோ ஒன்ஸ் ரீகேப் பண்ணலாம் இந்த செக்ஷன்ஸை. இது வந்து மோஸ்ட்லி கான்ஸ்டியூஷனல் பாடிஸோட ரிலேட் ஆனதுனால இதை நம்ம இப்படி குரூப் பண்ணியிருக்கோம். 14 வந்து சர்வீசஸ் அண்டர் சென்டர் அண்ட் ஸ்டேட் பார்த்தோம், அதாவது யூபிஎஸ்சி, எஸ்பிஎஸ்சி பாடி மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் 14A வந்து ட்ரைபியூனல்ஸ், 15 வந்து எலெக்ஷன்ஸு, 16 ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு சர்டன் கிளாஸஸ், 17 வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ். அண்ட் நெக்ஸ்ட் சம் மிஸ்லினியஸ் பார்ட்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் எதுலையுமே குரூப் பண்ண முடியலனாலும் கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும்.
பார்ட் 18 பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டடு. அதாவது இதுல தான் நமக்கு நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இதெல்லாம் நம்ம குரூப் பண்ணுவோம் இதுக்குள்ளர. அண்ட் அதுக்கு அடுத்தது 19 பார்ட் 19 வந்து மிஸ்லேனியஸ். ஸோ இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில டெஃபினிஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் 20 இதுதான் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது, அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 368. அண்ட் இதுக்கு அடுத்தது 21 டெம்பரரி, டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 370 நம்ம நியூஸ்ல அடிக்கடி பார்ப்போம்ல, அதெல்லாம் இதுல தான் வருது. இது ஜஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கோங்க ப்ரொவிஷன்ஸ். ஸோ கடைசியா 22nd பார்ட் ஷார்ட் டைட்டில் கமென்ஸ்மெண்ட் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அண்ட் ரிப்பீல்ஸ். இதுதான் வந்து கடைசி பார்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு தடவை ஃபுல்லாக ரீகேப் பண்ணலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தோம். இதில் வந்து பார்ட் 1, பார்ட் 2. அதாவது பார்ட் 1 வந்து நம்மளுக்கு யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் வரும். இதுக்கு கீழே பார்ட் 2 வந்து சிட்டிசன்ஷிப் வரும். அண்ட் அதுக்கு அடுத்தது நம்ம philosophy of the constitution பார்த்தோம். இதில் வந்து 3, 4 and 4A பார்த்தோம். 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடுத்தது DPSP, அண்ட் இதுக்கு அடுத்தது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தோம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்டோட ஸ்ட்ரக்சர், அதில் தான் 5, 6, 7 ரிப்பீல் பண்ணிட்டாங்க. அடுத்தது 8, 9, 9A, 9B, 10 பார்த்தோம். இதில் வந்து 5 யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், 8 வந்து யூனியன் டெரிட்டரிஸ், 9 வந்து பஞ்சாயத், 9A வந்து முனிசிபாலிட்டிஸ், 9B வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ், 10 வந்து ஷெட்யூல்ஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். அண்ட் இதுக்கு அடுத்தது சென்டர் அண்ட் ஸ்டேட், இவங்களுக்கு உள்ளற ரிலேஷன் வந்து 11, 12 and 13ல கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் இங்கேயும், ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இதுலேயும். அண்ட் இதுக்கு அடுத்தது ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் வந்து நம்மளுக்கு 13th பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷனல் பாடிஸை குரூப் பண்ணி 14, 14A, 15, 16, 17 பார்த்தோம். இதில் 14 வந்து சர்வீசஸ், அதாவது சர்வீசஸ் அண்டர் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் பார்த்தோம். இதில் தான் நம்மளுக்கு யூபிஎஸ்சி, எஸ்பிஎஸ்சி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது 14A வந்து ட்ரைபியூனல்ஸ், 15 வந்து எலெக்ஷன்ஸ் பார்த்தோம். அண்ட் இதுக்கு அடுத்தது 16 வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு சர்டன் கிளாஸஸ், அது பார்த்தோம் இல்லையா, அதாவது எஸ்சி, எஸ்டி, பிசி இதோட ஆஃபீஸர்ஸ்லாம் வரும். அண்ட் 17 வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்தோம். அண்ட் அதுக்கு அடுத்தது சம் மிஸ்லேனியஸாக இருக்கிறது 18, 19, 20, 21, 22. இதில் 18 வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம், 19 வந்து மிஸ்லேனியஸ் பார்த்தோம், 20ல தான் நம்மளுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் வரும். அண்ட் 21 வந்து டெம்பரரி, டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்லாம் வரும். அண்ட் லாஸ்ட்டாக 22 வந்து அந்த ஷார்ட் டைட்டில்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட் டைட்டில்ஸ், கமென்ஸ்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அண்ட் ரிப்பீல்ஸ். ஸோ ஓவராலாக இப்போ நம்ம பார்ட்ஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். மனப்பாடம் பண்ணோம்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். Until then, happy learning. Thank you for watching.